வணக்கம். மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஹேவிளம்பி வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ தொகுப்பை பார்த்துட்ருக்க நிறைய நேயர்கள் சார் நீங்கள் ராசியின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்களா அல்லது லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்களா, எதன் அடிப்படையில் உங்களுடைய பலனை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் லக்னம் ராசி ரெண்டுமே முக்கியம்தான். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இந்த உயிர் இல்லைன்னா உடல் இல்லை. அதனால் பிரதானமாக நான் சொல்கிறது அத்தனையுமே லக்னத்தின் அடிப்படையில் தான். உங்கள் எல்லாருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். ஒரு சிலருக்கு இது மட்டும்தான் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரியும். நிறைய பேருக்கு லக்னம் என்னன்னு தெரியாது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இனி இப்போ பார்த்துட்ருக்கிறது, இனி வருங்காலங்களில் நான் போடக்கூடிய அத்தனை வீடியோவுமே லக்னத்தின் அடிப்படையிலேயே சொல்லப்பட்ட பலன்களாகும், சொல்ல போகிற பலனாகும். ஆக அந்த லக்னத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பலன் கரெக்டாகவே வரும். இப்போ நம்ம இந்த தமிழ் வருஷமான ஹேவிளம்பி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கும். ஆனால் இந்த வருஷம் பங்குனி 31ஆம் தேதி இரவே வருஷம் பிறக்குது. மகர லக்னத்தில், துலா ராசியில், விசாக நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்தினுடைய சிறப்பு என்னன்னா, 2 முக்கியமான பெயர்ச்சி இருக்குது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். ஒன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது கும்பராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்னொன்று குரு பயிற்சி செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி. குரு பகவான் கன்னி ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுக்கிடையில் சனி பகவான் தனுசு ராசியிலேருந்து விருச்சக ராசிக்கு வக்கரமாகி பின்னோக்கி வந்து மறுபடியும் முன்னோக்கி போகிறார். ஆக இந்த முக்கியமான பயிற்சிகளையும் கணக்கில் எடுத்து இந்த தமிழ் வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்களுடைய மீன லக்னத்துக்கு லக்னமே 11வது லக்னத்தில் அமையுது, வருஷம் பிறக்குது. மகர லக்னத்தில் அது ரொம்ப விசேஷம். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாவதை சொல்லுவது. அதோட உங்களுடைய லக்னாதிபதி குரு 7ஆம் இடத்துல சஞ்சாரம், கோச்சாரத்தில் நற்பலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் அவர் 8ஆம் இடத்துக்கு வர்றது சற்று சுமாரான பலன் தான். உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு. பணப்புழக்கம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும், பேங்க் பேலன்ஸ் கூடும், லிக்விட் கேஷும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் 2ஆம் இடமாக வர்றதுனால தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் குறைக்கணும், தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடவும் கூடாது. உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. ரொம்ப சிறப்பு. முயற்சி, வெற்றி, புகழ் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதில் வெற்றி அடைகிறதுக்கு கடுமையாக போராடுவீங்க. எதிர்பார்த்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும். அவர்கள் நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் வரும். சுபகாரியங்கள் உடன் பிறந்தோருக்கு நடக்கும். 4ஆம் இடம் புதன், எஜுகேஷன் நல்லா இருக்கும். இந்த காலங்களில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு ரெடி பில்டிங் ஹவுஸ், கட்டண வீடு வாங்குவதற்கு, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கு, கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் அமையும். எல்லாத்துக்கு மேலே அம்மாவுடைய அன்பு, ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடம் சந்திரன். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். அஃபேர்ஸ் நிறைய பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் அமையும். அதோட ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஸ்பெக்குலேஷனுமே சிறப்பாக இருக்கும். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நற்பலன்னு தான் சொல்லணும். 5ஆம் இடத்துல சந்திரன் அடிக்கடி வேலையை மாற்றுறது, வேலையை விடுறது சுத்தமாக கூடாது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாகும். உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்தாலும் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை.
நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம், திருடு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு உண்டு. உங்களுடைய 6ஆம் அதிபதியாக சூரியன் எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த வருமானம், எதிர்பார்த்த சம்பளம் இருக்கும், ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நிறைய லோன் இந்த வருஷம் வாங்குவீங்க, அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த வருஷம் அமையும். அதோட வழக்குகள் இருந்தால் அதில் ஜெயிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும். 7ஆம் அதிபதியாக புதன் வர்றாரு. லேட்டாக தள்ளி போன திருமணம் நடக்கும். சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் படியே சேர்ந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. கண்ணில் பிரச்சனை, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள், ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷனுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே அவங்கவுங்க ஜாதகப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதோட அரசாங்க விஷயங்களில் ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும். 9ஆம் இடம் தெய்வானுகூலம், நீண்ட தூர ஸ்தல யாத்திரை, நீண்ட தூர பிரயாணங்கள், ஹையர் ஸ்டடி, அப்ராடுக்கான வாய்ப்பு, ஆன்சைட்டுக்கான சந்தர்ப்பங்கள் அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடம் குரு, அவரே 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஒரு பக்கம் கூடும், இன்னொரு பக்கம் பாதிக்கப்படும். நல்லா எச்சரிக்கையாக இருக்கணும். கவர்மெண்ட் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அதோட உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதியாக சனி, அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகுவது நடக்கும். அதே சமயத்தில் 12ஆம் அதிபதியாகவும் சனி வர்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ண வேண்டியதில்லை, கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சனி வந்தால் தேவையற்ற விரயம், தேவையற்ற நஷ்டங்களை தவிர்க்கணும். மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கூடும். அப்பாவுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். ப்ரொஃபஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்களால் சகாயம், ஆதாயங்கள் உண்டு. அவர்களால் உங்களுக்கு இந்த காலங்களில் எதிர்பார்த்த நன்மை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவசியம் ஏற்படும். அதோட உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் வெளிநாட்டு பணம், அன்எக்ஸ்பெக்டட் மணி, மனைவி அல்லது கணவன் மூலமாக தனவரவு, பணவரவு ஒரு சிலருக்கு வரும். தேவையில்லாமல் இந்த வருஷம் கடன் வாங்காதீங்க. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டாம். இந்த மொத்தத்தில் இந்த வருஷம், தமிழ் வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டுன்னு தான் சொல்லணும். இந்த காலங்களில் சந்திரன் வர்றதுனால புத்த பகவானை வணங்கிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, இன்னும் நல்லது. சந்தர்ப்பம் இருந்தால் விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, துர்க்கையை கும்பிட்டு வாங்க. ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறையும், நற்பலங்கள் அதிகரிக்கும். இந்த காலங்களில் உங்களுக்கு சனி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் நல்ல வருமானம், அரசாங்கத்தால் சகாயம் உங்களுக்கு இருந்தால் கூட அரசாங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதோட குரு உங்களுடைய லக்னத்திற்கு ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துலையும் அப்புறம் 8ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுவார். ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கி வெட்டி கட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமையும். செகண்ட் மேரேஜ் ஒரு சில பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஸ்பெக்குலேஷன் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்க வேண்டிய காலங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு காணப்படும். உடம்பில் சளித்தொல்லைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் எதிர்பாராத தனவரவு, பணவரவு உண்டு. அது நல்ல விதமாக அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அதோடு சனி உங்கள் ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பது ரொம்ப விசேஷம். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். சனி இருக்கனால அதுலேயும் சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அரசியல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.